ரெண்டு விதமான அரசியல் இருக்கு. ஒண்ணு வெளிப்படையான அரசியல், இன்னொன்னு மறைமுகமான அரசியல். இந்த பண்பாடு எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பண்பாட்டை விலக்கி செல்லக்கூடிய ஒரு கருவியாக எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழிதான். அப்ப மொழிதான் இங்க வந்து பிரதானமா இருக்குது. ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருக்குது. தொடர்ந்து எங்கெல்லாம் வந்து தமிழ் மொழி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை திணிப்பதுதான் சனாதனத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு எல்லாமே. அப்படிப்பட்டவருடைய ஆட்சி காலத்துல ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால அவரை ராஜினாமா செய்யறதுக்காக சனாதனவாதிகள் வந்து திட்டம் தீட்டுறாங்க. அந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சியை நடத்திட்டு வந்த சீபா ஆதித்தனார் கூட வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த கட்சியை கலைச்சிட்டு திமுகவுல சேர்ந்துட்டாரு. அதோடு கூட அந்த சமயத்துல திருவிகா, பாரதிதாசன், மாப்போசி, தேவிநேய பாவாணர் இவங்க எல்லாருமே திமுகவுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. திமுகவுடைய தலைவரா தன்னை வந்து முன்னிறுத்திக்கிட்டாரு. அங்கிருந்து தொடங்கினதுதான் திமுகவினுடைய குடும்ப அரசியல். கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னதான் வெளியில தமிழ் பற்று இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டானோ, உள்ளுக்குள்ள அவருக்கு சனாதனத்தின் மீது பற்றும் சனாதனத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு மனநிலையும் இருந்தது. அதனாலதான் எம்ஜிஆர் கிட்ட 3 முறை அவர் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு கருப்பு துண்டு அணிகிறதுல இருந்து மஞ்சள் துண்டு அணியும் பழக்கத்துக்கு மாறினாரு. இன்னொரு பக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவள்ளுவரை தூக்கி பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் புத்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இருந்தது. அதனாலதான் திமுகவினுடைய ஆட்சி காலத்துல கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையையும் வள்ளுவர் கோட்டத்தையும் கட்டி முடிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே திருவள்ளுவர் வந்து எந்த ஒரு மதத்தையும் சாராம தமிழ் மக்கள்ல ஒருத்தராக ஒரு பொது நிலையில இருந்துதான் திருக்குறள்ல எழுதினாரு. எந்த இடத்துலையுமே எந்த மதத்தையும் வந்து அவர் வெளிப்படையா ஆதரிச்சு குறள்கள் வந்து எழுதல. அதனாலதான் திருக்குறள் உலக பொதுமறைன்னு போற்றப்படுது. சிவபெருமானை ருத்ரனாகவும், முருகப்பெருமானை சுப்பிரமணிய சுவாமியாகவும், ஐயப்பனை சாஸ்தாவாகவும், சிவபெருமானுடைய இன்னொரு பெயரான அண்ணாமலையாரை அருணாச்சலேஸ்வரராகவும் இப்படி தொடர்ந்து கடவுளுடைய பெயர்களை கூட மாத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர்கள்ல கிராமங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அம்மன் வழிபாடு முறைகள் வந்து நிறைய இருக்கு. அந்த அம்மன் வழிபாட்டு முறைகளுக்கு லட்சுமி, சரஸ்வதி அப்படின்னு அங்கேயுமே கூட பெண் தெய்வ வழிபாட்டு முறைகள்லயுமே மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. சமஸ்கிருதத்தை திணிச்சிருக்காங்க. ஊர்கள்ல நகரங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு மாற்றங்களை வட இந்தியா முழுவதும் மாத்தி இருக்காங்க. நீங்க சங்க இலக்கியங்கள்ல வட இந்திய நகரங்களுக்கு தமிழ் பெயர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை பத்தின இன்னொரு காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருவில்லிபுத்தூர் அப்படிங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரா மாறி இருக்கு. திருப்பெரும்புதூர் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீபெரும்புதூரா மாறி இருக்கு. இந்த மாதிரி ஊர் பெயர்கள், நகரத்தினுடைய பெயர்கள் தமிழ் மொழியிலிருந்து அதை சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. அதை எல்லாத்தையுமே இங்க நம்மளால சொல்ல முடியல. இப்படி தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு அதை முழுக்க முழுக்க சமஸ்கிருதமயமாக்கக்கூடிய வேலையை செய்யறதுதான் சனாதனத்தினுடைய மொழி அரசியல், சனாதனத்தினுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே. தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது. இங்க தமிழ்நாட்டுல ஒரு போலியான உண்ணாவிரத நாடகத்தை வந்து அரங்கேற்றினது. காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான ஒரு அழுத்தமும் கொடுக்காம இலங்கையில நடக்கக்கூடிய போரை வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் விட்டது. பிற மாநிலங்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி கொடுக்காத அந்த சூழ்நிலையில தமிழகத்துல அந்த ஆலையை தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்தது. திமுக கட்சிக்காரங்க மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள் பொதுமக்களுக்கும் பணத்தை ஆசை காட்டி இலவசங்களை அள்ளி கொடுத்து ஆட்சியை பிடிச்சிட்டு அதன் பிறகு கொள்ளையடிச்சு சம்பாதித்ததையும் இனி வரக்கூடிய வரலாறு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பேசும். வரலாற்றுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேல விழுந்த அழிக்க முடியாத கரும் புள்ளிகள் இது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில, அதாவது 2021க்கு பிறகு கிட்டத்தட்ட 4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணதா ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நாங்க வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவங்க இல்ல, எல்லா மதத்துக்கும் ஆதரவா தான் நாங்க செயல்படுறோம் அப்படின்னு தங்களை விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நோக்கம் இருக்கு.
எங்கெல்லாம் இவங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்களோ அங்க எல்லாமே வந்து தமிழ் மொழியை அழிச்சிட்டு சமஸ்கிருதமயமாக்குற வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சிவன், முருகன் இந்த பெரிய கோயில்கள்ல இந்த வேலைகள்ல நடந்திருக்காங்க. மிகப்பெரிய கோயில்கள்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய புதிய கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க மக்கள் பயன்பாட்டிற்காக. அது மட்டும் இல்லாம கோயில் கோபுரங்கள் எங்கெல்லாம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கோ அதையெல்லாம் வந்து செப்பனிட்டு பராமரிப்பு பணிகளும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்படி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல கல்வெட்டு வந்து பதிச்சிருக்காங்க. கூடவே வந்து அந்த கோயில் முன்பகுதியில பெரிய அளவுக்கு ஒரு போர்டு வந்து வைக்கிறாங்க. இந்த கல்வெட்டும் சரி, இந்த போர்டு வைக்கக்கூடிய இந்த 2 இடங்கள்லயுமே தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை. அது ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சின்னதா தான் காட்டியிருக்காங்க. பெரிய அளவுக்கு கோயிலினுடைய பேரையே மாற்றியிருக்காங்க. அதாவது ஓம் முருகா அப்படின்னு தான் பழைய பேரா வந்து முன்னாடி இருந்தது. ஆனா இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்னு மாற்றியிருக்காங்க. இந்த மாதிரி சமஸ்கிருதமயமாக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே தொடர்ந்து வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆனா பொதுமக்கள் கிட்ட வெளியில சொல்லும் போது தனக்கு மொழிப்பற்று அதிகமா இருக்கிற மாதிரியும் தமிழ் மொழிக்கு ஆதரவாகத்தான் தன்னுடைய அரசு செயல்படுற மாதிரியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொரணையே இல்லாம பொய் சொல்லி நடிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதுதான் திராவிட மாடலினுடைய சமூக நீதி ஆட்சியா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே? சிவகாசியிலையும் திருச்சியிலையும் ரயில் அலுவலகங்கள்ல ஹிந்தி எழுத்துக்கள் இடம்பெற்றதுக்காக பெரிய அளவுக்கு போராட்டமும் பண்ணி தமிழ் மொழி பற்று எங்களுக்கு தான் இருக்கு, தமிழ் மொழிக்கு ஆதரவா நாங்க மட்டும்தான் செயல்பட முடியும்னு பெரிய அளவுக்கு கூவுற நீங்க ஏன் தமிழ்நாட்டுல கோயிலுடைய பேரை மாத்துறாங்க, கடவுளுடைய பேரை மாத்துறாங்க, ஊர் பேரை மாத்துறாங்க? இது எல்லாமே தமிழ் மொழியிலிருந்து சமஸ்கிருதமயமாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏன் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ஏன் ஒரு சின்ன ஒரு துண்டு அறிக்கை கூட வெளியில வரல? இதுக்கு ஏன் திமுக களத்துல இறங்கி போராடல? இது எல்லாமே இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. இதை எந்த அரசு நிர்வகிக்குது? தமிழ்நாடு அரசு தானே நிர்வகிக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா நீங்க தானே இருக்கீங்க. இதையே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்போ சனாதனத்தினுடைய அரசுக்கு ஆதரவாக, கொள்கைக்கு கோட்பாடுகளுக்கு ஆதரவாகத்தானே திமுக அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. கோயில்ல வைக்கக்கூடிய அந்த போர்டு அப்படிங்கிறது வந்து பழுதடைஞ்சிட்டா அதை நீங்க மாத்திர முடியும். ஆனா கல்வெட்டுல இருக்கிற இதை எப்படி மாத்துவீங்க? அடுத்து வரக்கூடிய ஒரு 500-1000 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த நிலத்துல சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியா இருந்திருக்கு, இந்த கடவுளை சமஸ்கிருத மொழியில தான் வணங்கியிருக்காங்கிறதுக்கான ஆதாரம் அந்த கல்வெட்டு தானே பதில் சொல்லும். இதுதான் உங்களுடைய இனப்பற்றா? இதுதான் உங்களுடைய மொழிப்பற்றா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் நேசிக்கக்கூடிய மக்கள் ஒருபோதும் உங்களை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கு விரோதமான செயல்களையே நீங்க தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை நிரூபிச்சுக்கிட்டும் இருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய செயல்பாடுகள், அதாவது கொள்கை முடிவுகள் எல்லாமே தமிழ் மொழி தமிழர் நலனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க கடந்த ஒரு 30 வருடமா. அத இந்த பகுதியில நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்படி சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில் பேரு மட்டும் இல்ல, கடவுள் பேரு மட்டும் இல்ல, இங்க ஊர் பேரு, சாலை, புதுசா உருவாகிற குடியிருப்புகள், அதாவது அபார்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பேர் வைக்கிறது இல்ல, ஒண்ணு ஆங்கிலத்துல இருக்கு, இல்லைன்னா சமஸ்கிருதத்துலதான் இருக்கு. இது யாரு தடுக்கிறது? இது ஏன் வந்து தமிழ்ல பேர் வைக்கல? இந்த கேள்வி எல்லாமே வந்து திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளை நோக்கி நம்ம முன்வைக்க வேண்டி இருக்கு. பொதுவா இந்த புதிய சாலைகள், புதிய ஊர்கள், புதிய குடியிருப்புகள் எல்லாமே வந்து கட்டமைக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊராட்சி, அதுக்கு அடுத்தபடியா மாநகராட்சி தான் வந்து பண்றாங்க. இதுக்கு அரசாணை வெளியிடுவதும் திமுக அரசு தான். அப்ப இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அரசு கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயுமே வந்து பெரிய அளவுக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆங்கிலத்துக்கும் சமஸ்கிருதத்துக்குமே புதிய புதிய பேர்களை நீங்க வைக்கிறீங்க. ஒரு ஊர் பேரு, ஒரு தெரு பேர் எல்லாமே வந்து
நீங்க நீங்க சமஸ்கிருதத்துல வச்சுட்டீங்கன்னா பின்னாடி எப்படி அதை மாத்த முடியும்? பின்னாடி யாராவது ஒருத்தர் மாத்தணும்னு கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டா அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே மக்களுக்கு வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, இப்ப நம்ம இதை மாத்தணும்னா நடைமுறை சிக்கல்கள் நிறைய வரும், நிறைய செலவாகும், நிறைய குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு தடையை வந்து வாங்கிடுவீங்க. அப்போ திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே கடந்த ஒரு 30 வருடமாக இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பின்புலத்துல சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாகத்தான் வந்து தொடர்ந்து வந்து செயல்பட்டு இருக்காங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி செஞ்சதை விட நீங்க ஒரு படி மேல போய் தான் இன்னைக்கு சனாதனவாதிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ந்து நீங்க செயல்பட்டுக்கிட்டு வரீங்க. கோயில்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது தமிழ்லயுமே மந்திரங்கள் வந்து ஓதணும். அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுங்கிற பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கு, அதை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி போராடுனதுக்கு பிறகுதான் இது ரெண்டுமே நடந்திருக்கு. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? சனாதனவாதிகள் தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க, திமுகவோ அதிமுகவோ ஆளல அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகத்தை விட ஒரு படி மேல போய் இன்னும் அதிகமா வந்து கனிம வள கொள்கை, மணல் கொள்ளை, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு கடன் வாங்கி இலவசங்களை அள்ளி கொடுத்து இன்னும் தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையை வந்து அதிகரிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களையுமே வந்து கரப்ஷனுக்கு, நீங்க செய்யற ஊழலுக்கு துணை போகக்கூடிய அளவுக்கு அவங்கள தயார்படுத்துறீங்க. இதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் நீங்க செய்யக்கூடிய துரோகம் தானே. கலைஞர் கருணாநிதி அவர்களை விட நீங்க ஒரு படி மேல செயல்படுறீங்க, அவரையே நீங்க மிஞ்சிட்டீங்க அப்படின்னு இதுக்கு மேல எப்படி விலக்கி சொல்ல முடியும்? சனாதனவாதிகள் எல்லாத்தையுமே வெளிப்படையாவோ இல்ல நேரடியாகவோ செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கை, கோட்பாடுகள், செயல் எல்லாமே மறைவாகத்தான் இருக்கும். ஆனா அதே சமயம் அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்களை நம்ம சாமியா நினைச்சு வழிபடுறோம், அது வந்து சமஸ்கிருதத்துல இருந்தா என்ன, பேரா இருந்தா என்ன, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இன அடையாளம் அப்படிங்கிறது வந்து மடைமாற்றப்படுகிறது. இன அடையாளம் மட்டும் இல்லாம ஒரு இனத்தினுடைய அதிகாரம், அதாவது அரசியல் அதிகாரம், ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரமுமே வந்து இன்னொரு மொழிக்கு வந்து கடத்தப்படுது. ஒரு பண்பாடு அப்படிங்கிறது வந்து இன்னொரு மொழிக்கு வந்து கடத்தப்படுது. இதை உணராமையே மக்கள் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது நம்மளுடைய சொத்தை இன்னொருத்தனுக்கு இலவசமா வந்து எழுதி கொடுத்துட்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நடுத்தருவுல அனாதையா விட்டுட்டு போறதுக்கு சமம். மக்களை நம்ப வச்சு அவங்கள வந்து தங்களுக்கு எதிராக திரும்பாதபடிக்கு சனாதனவாதிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதம், கடவுள், வழிபாட்டு முறைகள். இதுதான் வந்து சனாதனவாதிகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த மக்களுடைய கடவுளை தான் இவங்களும் வணங்குவாங்க, பூஜை செய்வாங்க. ஆனா அது காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மொழியினுடைய பேர்லயே மாத்திக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இப்போ தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. பேரறிஞர் அண்ணாவால தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழி, தமிழர் நலனுக்கான உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாகத்தான் வந்து இருந்துச்சு. ஆனா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தவறான வழி நடத்துறதுனால ஒரு குடும்ப கட்சியா வந்து அது சுருங்கிடுச்சு. இன்னைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்காங்க. அதனால திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே சனாதனத்தினுடைய இரு துருவங்கள் அப்படிங்கிறத மக்கள் கூடிய விரைவில் புரிஞ்சுப்பாங்க. காலமும் வரலாறும் இந்த உண்மைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். கூடிய விரைவில் சனாதனத்துக்கு எதிராக மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து முன்னெடுப்பாங்க. அது தமிழ் மொழி, தமிழர் நலன் சார்ந்த ஒரு புதிய பாதையாகத்தான் வந்து இருக்கும். அது கூடிய விரைவில் நடக்கும். இந்த காணொளி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம தெரியப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.